ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி என்னோட ஸ்டைல் சுண்டல் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா காலைக்கு இட்லிக்கு, மதியத்துக்கு ரைஸ்க்கு, நைட்டுக்கு சப்பாத்திக்கு அப்படின்னு 3-in-1 காம்பினேஷனாக நீங்கள் வச்சு டேஸ்ட் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மில்கிக்கு வந்து ரைஸோடு நான் கொடுத்து விட்டேன். அதுக்கு வந்து ஒரு குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சுண்டல் குருமாவுக்கு வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இது கூட வந்து 3 பெரிய தக்காளி, நல்லா பழமான தக்காளியை வந்து நான் க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து உருளைக்கிழங்கு போட போகிறோம். குருமானாலே உருளைக்கிழங்கு தான் மேஜராக ப்ளே பண்ணும். நான் வந்து 3 உருளைக்கிழங்க நல்லா ஸ்கின்னை ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போடணும். நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன், பிங்க் சால்ட். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, இதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரியட்டும். அதுக்கப்புறம் நான் ஓவர் நைட் சோக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் கொண்டக்கடலையை. அதை ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மேஜராக வந்து இது வந்து கொண்டக்கடலை மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ராஜ்மா இருக்குது தெரியுமா, அதை வச்சும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சோயா பீன் இருக்குல்ல, பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு இந்த குருமா பண்ணலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 7 சில்லு தேங்காய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை இருக்குல்ல, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கொண்டக்கடலை மசால் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போது குக்கரை நல்லா மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நல்லா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கம்மன்னு ஒரு வாசனை அடிக்கும். செம்மையாக சுண்டல் குருமா ரெடியாக இருக்கும். இப்போவே சாப்பிட்றலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இப்போ சாப்பிடக்கூடாது. இது கூட ஒரு இதை ஆட் பண்ண போகிறோம். கை நிறையா கொத்தமல்லி எடுத்து அப்படியே மேலே மலைச்சாரல் மாதிரி ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களை தேடி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரி ரெசிபி அடுத்து உங்களுக்கு தேவைப்படுது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.